நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அது நடந்து போச்சு. ம். அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிப்பார்னு ஒரு சாரார், இல்லை ஆரம்பிக்க மாட்டார்னு ஒரு சாரார், அவர் பாஜக லாயலிஸ்ட்னு ஒரு சாரார், இப்படி பல்வேறு விதமான டிஸ்கஷன் எஸ். போச்சு ஆமா. இல்லைங்களே. ஆனால் நம்ம கிடைச்ச நம்ம விதமான தகவல் வந்து பாஜக மேலே ஒரு அதிருப்தியில் இருக்கார். தனி கட்சி துவங்க நம்ம பேசணும், அது உண்மையாகிடுது, ராஜினாமா கொடுத்தாச்சு, ராஜினாமா எடுத்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டேன் நிதின் நவீன். ஓகே. மரியாதைக்கு ஒரு வார்த்தை அமித்ஷா பாருங்கன்னா அவர் சொன்னார், இல்லை கண்டிப்பாக நான் வந்து பார்க்காம போக மாட்டேன், எப்படியாவது மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போது நிதின் நவீன் கேட்டானா, என்ன என்ன பிளான் வச்சுருக்கீங்க, என்ன 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 உங்களோட நோக்கம் என்ன, இலக்கு என்ன, பாஜக விட்டு என்ன திருப்பி எங்கே ஏதாவது போகிறீங்களான்னு கேட்டதுக்கு, இல்லைங்க அரசியல் வந்தாச்சு, இனிமேல் நான் பாதியில் விட்டு போகிறதா இல்லை. இது வந்து டெல்லி சோர்ஸ் எனக்கு கிடைச்சது, இப்போ தான் காரில் வரும்போது சொல்லிட்டு வந்தாங்க. நிதின் நவீன் கேட்டது சொன்னாங்களா, நிதின் நவீன் யார்கிட்டே பேசி எப்படி வந்திருக்கும் பத்திரிகை, டெல்லி நியூஸ் ஜேர்னலிஸ்ட்லாம் கொஞ்சம் ஸ்மார்ட் பீப்புள் கண்டுபிடிக்கிறது இல்லை, அதுவும் நார்த் இந்தியன் ஜேர்னலிஸ்ட் நம்ம சவுத் இல்லை. நிதின் நவீன் கேட்டால் ஏன் விட்டு போகிறீங்கிறதுக்கு, இல்லைங்க எனக்கு வந்து கொள்கைகள்லாம் கொஞ்சம் இடர்பாடாக இருக்கு, நான் கட்சியை விமர்சிக்க விரும்பலை. இல்லை நீங்கள் எது எஜுகேஷனை பற்றி பேசுங்கன்னு கேட்டாராம். நிதின் நவீன் என்னன்னு புரியல. எஜுகேஷன் இல்லை, எஜுகேஷன் வந்து நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு குரல் கொடுத்தேன், இனிமேல் அந்த குரல்லாம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னது. தனி கட்சியான அப்படி தான் பிளான் பண்ணிட்டுருக்கேன், அது இயக்கமாக கூட இருக்கலாம், தேர்தலுங்கிறது செகண்டரி ஆகும், முதல்ல இயக்கமாக கூட இருக்கலாம், அப்துல் கலாம் இயக்கம் மாதிரி ஒரு இயக்கமாக இருக்கலாம், நல்லது மக்களுக்கு பண்ணணுன்னு ஆல் த பெஸ்ட்னு சொல்லிட்டான். நிதின் நவீன் வந்து எந்த விதமான காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் ஆல் த பெஸ்ட் பிரதர், நல்லா பண்ணுங்க, காட் பிளஸ். நிதின் நவீன் ஓகே சொல்லிட்டாரு. அமித்ஷா மோடி ரெண்டு பேருமே இது வந்து ஆதரிக்காங்கன்ற ஒரு தகவல் டெல்லியிலேருந்து வருது. ஆதரிக்கிறாங்க எனக்கு புரியல, இது வந்து கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. இந்த ஆங்கிள் மட்டும் எனக்கு குழப்பமாக இருக்குது. தனி கட்சி ஆரம்பிக்கிறாப்பான்னு ரிசல்ட் நம்ம முதலே சொன்னால் அது கரெக்டாக நடந்து போச்சு பார்த்துக்கிறேன். அமித்ஷா ஆதரவு இல்லையா அப்படின்னு புரியல. ஆனால் அண்ணாமலை யாரோ ஒருத்தர் நெருக்கமானு சொன்னாரோ, என்னோட இலக்கு திமுக தான், பாஜக தலைவர்லாம் திட்டி பேச மாட்டேன், அது என் குருநாதர் போன இருக்கல மோடி அமித்ஷாவை திட்டி பேச மாட்டேன். அப்போ ஒருத்தர் கேட்டால் எது கட்சி ஆரம்பிக்கிறீங்க, யாரை திட்டி பேச போகிறீங்க, இருக்கவே இருக்குது திமுக விஜய் அப்படின்ற மாதிரி முடிச்சார். திமுக விஜய் பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு சார். திமுக இதுக்கு திட்டம், திமுக தான் ஆட்சியிலே இல்லையே, எதிர்கட்சியா இருக்காங்க, அவங்கள திட்டி என்ன பிரயோஜனம்? எதிர்கட்சியா இருந்து கூட அவங்க பண்ண தவறுகள்லாம் எடுத்து கொடுக்க, இப்போ அவருக்கு ஒரே குறை, ரெண்டு குறை அவருக்கு. ஒன்று, நாளைக்கு திமுக பாஜக கூட்டணி வந்தால் நமக்கு ரோல் இருக்காதுன்னு ஃபீல் பண்ணுறாரு. திமுக பாஜக கூட்டணியா? கண்டிப்பா. என்ன சார் சொல்றீங்க? வரதுக்கு வாய்ப்பு உண்டு சார். எப்படி? ஏன்னா 30 எம்பிக்கள் தான் அவங்களுக்கு டெல்லிக்கு தேவை. டெல்லிக்கு தேவை தமிழ்நாடு அரசியலில் கால் ஊன்றணும் என்றோ, ஆட்சியை பிடிக்கணும் என்றோ, வெஸ்ட் பெங்கால் மாதிரி சீஃப் மினிஸ்டர் பிஜேபி வரணுங்கிற ஆட்சியெல்லாம் கிடையாது இப்போதைக்கு. இப்போ கவலை 30 எம்பி எங்களுக்கு இருக்காங்களா? திமுக தனித்து விடப்பட்டது, தனியாக தான் இருக்கு இப்போ சார். எம்டிஎம்கேவும் விட்டு போகிறாங்க. புரியுது சார். சந்திரபாபு நாயுடு இருக்காரு, நிதிஷ்குமார் இருக்காரு, அதையும் மீறி எதுக்கு பாஜக வேணும்? அப்படி இருக்கும்போது விஜய் எதுக்கு இங்கே 10 எம்எல்ஏ இருந்து கூட அதிமுக ஆதரவு கொடுக்க வந்து போய் எடுத்துட்டார், கட்சியில் சேர்த்துக்கல, ஆதரவு எடுத்துட்டாரா இல்லையா? ஸ்டாண்ட் பைன்னு ஒரு வார்த்தை இருக்குது இங்கிலீஷில், அந்த ஸ்டாண்ட் பை தான் இது. நாளைக்கே சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இப்போ ராஜ்யசபா எம்பி ஆகிட்டார், பையனுக்கு ஏதோ கொடுத்துட்டாங்க, செட்டில் பண்ணிட்டாங்க. பட் மோடி வந்து கொஞ்சம் லாங் டேர்ம் திங்கர். நாளைக்கு ஏதாவது சரி அதையே விடுங்க, மெஜாரிட்டி விட்டுருங்க, பில் பாஸ் பண்ண 30 எம்பி அவங்களுக்கு தேவையா இல்லையா? தேவைதான் சார். ஆனாலும் டீலிமிட்டேஷன்ல இருந்து ஒரே நாடு ஒரே தேர்வு எல்லாத்தையும் திமுக எதிர்த்து வச்சிருக்காங்களே, அதை எப்படி வந்து திமுக ஆதரவு பண்ணி ஆதரிச்சு ஓட்டு போடுவாங்க? வாழ்நாள் முழுவதும் ஜனசங்கத்தை எதிர்த்த கலைஞர் வாஜ்பாயோட கூட்டு சேரலையா? அதான் கேட்டாங்களா, திமுகவில் வந்து ஃபேமிலி வந்து மைசூரில் ஹாலிடே போயிருக்காங்க, கூர்க்கு அங்கே எல்லா விதமான விஷயம் பேசியிருக்காங்க. அப்போ என்ன பேசப்பட்டதான், பாஜகவோட கூட்டணி வச்சா என்ன தப்பு கேட்டால் கலைஞரே வச்சா சொல்லிக்கலாமே. ஏன்னா திமுக தனித்து விடப்பட்டது, எம்டிஎம்கே கூட போகுது. இப்போது அவர் நாளைக்கு 27 ஜூன் செயற்குழு நடத்தி தனியாக போட்டு போகிறாங்க. அது கட்சி தகவல் தடுக்க எப்படி தப்பிச்சிக்கலான்னு பார்க்க போகிறாங்க. பிரேமலதாவும் சொல்லிட்டாங்க, என்ன நான் நினச்சா துணை முதலமைச்சர் என்ன முதலமைச்சர் கவர்னர் பிரசிடென்ட் போஸ்ட்டே வாங்கியிருப்பேன்ற லெவலில் அவங்க பேசிட்டு வராங்க, அதுவும் வேலைக்கு ஆகுது. ஸோ திமுக கம்ப்ளீட்டாக தனித்து விடப்படுகிறது. திமுக உடையாமல் இருக்கிறதுக்கு காரணம் விஜய்னு யாரும் சொல்கிறாங்க. இப்போ ஏன் ஒரு 10 அமைச்சர்கள், 8 மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் எம்பிக்கள், இந்நாள் நிர்வாகிகள், ஒரு 50 பேர் விஜய்கிட்ட சேரத்துக்கு மனு கொடுத்துருக்காங்க, டேபிளில் இருக்குது. விஜய் சொன்னாராம், பாதி திமுக நம்மகிட்ட வந்தாச்சு இப்போ அப்படின்னு. ஆனால் சொன்னாரா, நான் திமுக எடுத்துக்கிறதா இல்லை, எடுத்தால் டைல்யூட் பண்ணுற மாதிரி ஆகிடும், தீய சக்தியில் இங்கே வந்து தூய சக்தி படுத்து நான் வாஷிங் மிஷின் வைக்கலை சொன்னார். நான் வாஷிங் மிஷின் வைக்கலை,
அதனால் வேண்டாம், அதிமுகலேருந்து எடுக்கிறத கூட நிறுத்திடுங்க. இப்போ நட்ராஜ் போன்ற ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், டிஜிபி அந்த மாதிரி பீப்புளும் எடுத்துங்க. நான் கான்ட்ரவர்ஷியல் பீப்புள் எடுத்துக்கோங்க. வெல்லமணி நடராஜன் கூட ஓகே, இனிமேல் புதுசாக திமுகலேருந்து வேணாம். நிறைய இளைஞர்கள் வரணும்னு துடிக்கிறாங்க விஜய் கட்சிக்கு. இது எந்த கட்சியிலும் இல்லாதவர்கள். அந்த மாதிரி பீப்புளுக்கு இப்போ ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க அப்படின்னு விஜய் சொன்னாராம். இப்போ விஜயோட தயவால் திமுக ரெண்டாக உடையாமல் தடுக்கிறது இல்லை. போயிட்டாங்க வச்சுங்க, கதை கந்தல் காலி. அது இல்லாமல் கனிமொழி வேறு ஒரே பிரச்சனை பண்ணுறதா கேள்விப்படுறோம். ஸோ அண்ணாமலைக்கு என்னென்னா, அண்ணாமலையோட களம் எப்படி இருக்குன்னா, விஜய்க்கு எதிர்ப்பாக தமிழ்நாட்டில் எதிர்கட்சியே இல்லை. இப்போ எடப்பாடி அடங்கிட்டார். ஸ்டாலின் அப்படி இப்போ நடுவில் பார்க்குறாரு. ஏன்னா அவரால் ஒன்றும் இந்த இடைத்தேர்தலில் யார் எதிர்த்து போட்டி போட போகிறாங்கன்னு தெரில. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அதிமுக பைக்காட் பண்ண, திமுகவும் பைக்காட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறது. அப்போ அண்ணாமலை வந்தார், ஒரு ஃபோர்ஸாக பெருந்துறையில் வந்தார்னா, டஃப் ஃபைட் கொடுத்தாருன்னா, திராவிட கட்சிகள்லாம் பள்ளி இழிக்க ஆரம்பிச்சிடும். தெரியாது அண்ணாமலை போடுவாரான்னு தெரியாது, அவ்வளோ சீக்கிரம். ஆனால் அண்ணாமலை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முன்னேற்பாடுகளை ஜாகிரதையாக பண்ணி கட்சி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடி வெளியில் சொல்லியே தவிர கட்சி கொடி சின்னம் எல்லாம் தயாராக இருக்குது. நாளைக்கு கதால் ரெடியாக இருக்கான்னு கேள்விப்படுறோம். இதெல்லாம் ராஜினாமா பண்ணுறதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டார். அவர் டெல்லியில் ஆள் வச்சு பண்ணி வச்சுட்டார். அவளுக்கு கான்ட்ராக்ட் இருக்குது டெல்லியில். ஸோ நாளைக்கு திடீர்னு போய் இனிமேல் அப்ளிகேஷன்லாம் போட வேண்டிய அவசியம் ரெடியாக வச்சுருக்காரு. எடுத்து வெளியில் விட்டுற வேண்டியதான். ஸோ அண்ணாமலையால் வெளியேறியதால் பாஜகவுக்கு நஷ்டமானதால் தமிழக பாஜகவுக்கு மரணாடி, அகில இந்திய பாஜகவுக்கு ஓரளவுக்கு அடி. ஏன்னா பெரிய ஆல் இண்டியாவில் ஒரு ஃபிகர் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் 18லேயும் திருப்பி நோட்டா கொண்டு வந்துட்டு திருப்பி இவங்களால் முக்கியம் போனா கூட 2-3% மேலே போக முடியாது. ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் டெல்லி பாஜக தமிழக பாஜக கை கடி ரொம்ப நாள் ஆச்சு. இனிமேல் அது ஆக்சிஜன் வெண்டிலேட்டரில் இருக்கிறதுனால மூச்சு விட முடியாது. வெண்டிலேட்டரில் தமிழக பாஜக. அதனால் அண்ணாமலையை கும்பு செய்ய விட்டு பண்ணலான்னு ஒன்று பண்ணுறாங்க. ஸோ அண்ணாமலையை புதிய கட்சி ஆரம்பிக்க சொன்னதுக்கு பின்னாடியே டெல்லி பாஜக இருக்குன்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். அது உண்மையாக பொய்யா நமக்கு தெரியாது. ஓகே, உண்மையாக பொய்யா இதோட நம்ம கேள்விப்படுறோம். தமிழக பாஜகவில் இருக்கிற திராவிட பாஜக உறுப்பினர்கள், தலைவர்கள்னாங்கிட்ட சில தலைவர்கள், பல தலைவர்கள்லாம் விஜய்கிட்ட போகிறதுக்கு அப்ளிகேஷன் கொடுக்குறதே கேள்விப்படுறோம். இப்போ விஜய்கிட்ட எல்லா கட்சியும் போய் சேர போகுது. இப்போது வெயிட் கடை ஓப்பனிங் த கேட்ஸ் திறந்தது வச்சுங்க, தப்பான்னு உள்ளே போயிடலாம். ஏன்னா எந்த கட்சி ஆளுங்கட்சியோ, ஏங்க அதிமுகலேருந்து 9 அமைச்சர்கள் திமுகவில் அமைச்சரவையில் இருந்தாங்கன்னா அவங்களாம் மக்கள் சேவை பண்ண வராங்க. அப்புறம் அதே கதை. ஆனால் விஜய் அந்த விஷயத்தை கரெக்டாக இருக்காரு. நோ மோர் என்ட்ரி. தேர்தலுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் நிறைய பேர் ஒன்றும் மரியாதை கொடுக்கல. ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கொடுக்கணும், வாரியம் கொடுக்க போகிறாங்க. அந்த மாதிரி கூப்பா கிருஷ்ணன் வாரியம் கொடுத்தாச்சு. ஸோ விஜய் எனக்கு லாயலாக இருந்தவங்க தேர்தலுக்கு முன்னாடி வந்தவங்களாம் மரியாதை கொடுத்து அப்புறம் பார்த்துக்கலாம், கட்சியிலேருந்து வேண்டான்ட்டாராம். அதனால் அண்ணாமலையால் பாதிக்கப்பட போகிறது ஓரளவுக்கு தமிழக பாஜகன்னு சொல்லலாம். ஓகே சார். ஏன் சார் அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி ஆரம்பிக்கணும்? என்ன கட்டாயம் இருக்குது? பாஜகலேயே அவரால் சர்வ் பண்ணியிருக்க முடியும். ஏன் புதிய கட்சி ஆரம்பிக்கணுங்கிற கட்டாயம் அவருக்கு வந்தது? அண்ணாமலையால் பலனடைந்தவர்கள் அதிகம் தமிழ்நாடு பாஜகவில். தமிழ்நாடு பாஜக பலனடைந்த. ஆமாம். ஆனால் தமிழ்நாடு பாஜக 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் அண்ணாமலையை கேவலப்படுத்திட்டாங்க, அசிங்கம் பண்ணிட்டாங்க. பேரெல்லாம் கெடுத்து வார் ரூம் வச்சு பணம் பண்ணார், ரியல் எஸ்டேட் பண்ணார், மார்ட்கேஜ் பண்ணி இந்த மாதிரிலாம் கிளப்பி விட்டு ரூமர் கிளப்பி அவர் அசிங்கப்படுத்திட்டாங்க. அது இல்லாமல் அவர் போன பிறகு பின்னாடி பேசி, தட் இஸ் சரி, கட்சி தலைவர் பதவியிலேருந்து விலகின முருகனை மந்திரி ஆக்குனீங்க, கட்சி தலைவர் பதவியில் விலகின தமிழிசையே கவர்னராக போட்டிங்க. கட்சி தலைவர் பதவி அண்ணாமலைக்கு மட்டும் ஏன் 1.5 வருஷம் ஒன்றும் பண்ணல கேட்பாங்களா மாட்டாங்களா? ஸோ அண்ணாமலை பதவி கொடுக்கல, அதன் காரணமாக தான் புதிய கட்சி ஆரம்பிக்கிறாரு. மரியாதை கொடுக்கல. பதவிக்கு இது அடுத்தது. இப்போ பொன்னார் கூட தான் பதவி இல்லை. பொன்னார் என்ன விட்டா போயிட்டார். இல்லை, பொன்னாருக்கு மரியாதை கொடுக்கப்படுகிறது மூத்த ஆர்எஸ்எஸ் தலைவர்ன்ற முறையில். இவர் அப்படி இல்லை. இவர் வெளியிலேருந்து வந்தார், ஒரு ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் இல்லை. சரி, ஆர்எஸ்எஸ்ஸே அண்ணாமலையை கட்சிக்குள்ள அவர் பெரிய மரியாதை இல்லை. அந்த மன வருத்தம் தான் அண்ணாமலைக்கு நிறைய இருக்குன்னு. அந்த மன வருத்தம். 2வது ஐடியா திமுகவோட நாளைக்கு பாஜக போச்சுன்னா நம்ம எந்த மூஞ்சை வச்சுன்னு சப்போஸ் ஒரு கால் பாராளுமன்ற தேர்தலில் திமுகவும் பாஜகவும் போட்டி போட்டுதுன்னா அண்ணாமலை ரோல் என்னவாக இருக்கும்? கேம்பெயின் பண்ணுவாரா? உதயநிதிக்கு போய் கேம்பெயின் பண்ணுவாரா? மானமுள்ள யாரும் பண்ண மாட்டான். திராவிட பாஜக பண்ணும். அது காசு கொடுத்தா இங்கேயும் போகும், அங்கேயும் போகும், எல்லா இடத்துக்கும் போகும். அண்ணாமலை போன்ற தலைவர்கள்லாம் உயிரை கொடுத்தா கூட கொடுப்பாங்களது, இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அதனால் அவர் சொல்கிறாரு, எனக்கு மனசுக்கு ஒப்புதல் இல்லைங்க, நான் தனியாக ஏதோ பண்ணிட்டு போகிறேன், விட்டுருங்க, ஜனங்க வந்தால் வரட்டும், வராட்டி போட்டேன். ஆனால் ஒன்று சொன்னாராம், நான் பாஜகலேருந்து யார் இழுத்துக்கு போகிறது,
பாஜக உடைக்கணுங்கிற நோக்கம் எனக்கு கிடையாது. அது நிதின் நபீன்டே சொன்னதை கேள்விப்படுறோம். ஐ எம் நாட் ஹியர் டு டெஸ்ட்ராய் தமிழ்நாடு பாஜக. லெட் தம் டூ தேர் ஜாப், ஐ வில் டூ மை ஜாப். ஐ ஒன்ட் இன்டர்ஃபியர் இன் தம். அங்கே போய் வேலையில் தலையிட மாட்டேன். நான் என் வேலையை பார்த்து அவங்க வேலையை பார்த்து சொல்லுங்கள். ஏன்னா அவங்க எதிர்த்தா கூட எதிர்ப்பாங்க சொன்னாங்க. என்னை எதிர்த்தா கூட இல்லை எதிர்ப்பாங்க, அதுவும் நான் தாங்க தயார். நான் பதிலடி கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு வந்தால் கேள்விப்படுறோம். அதாவது இந்த புதிய கட்சி அறிவிப்பால் அண்ணாமலை ஆதரவாளர்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க போல இருக்கே சார். ரொம்ப சந்தோஷம். ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாம் போட்டு அவர் இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, பாஜக தலைவர்கள் என்ன கொண்ட தலைவர்கள்லாம் அண்ணாமலைகிட்ட போகிறது இல்லை. தொண்டர்கள் அத்தனை பேர் இங்கே வந்துட்டு போகிறாங்க. கஷ்டப்பட்டு அவங்க சேர்த்து தொண்டர்கள்லாம் அண்ணாமலை ரசிகர்கள், ஆதரவாளர்கள், ரசிகர்கள் கூட்டம் இல்லாமல் காமனாக இருந்த தொண்டர்கள்லாம் பார்ப்பான். பாஜகவில் இருந்தால் நமக்கு ஃப்யூச்சராக, அண்ணாமலை இருந்தால் ஃப்யூச்சராக. அவன் அண்ணாமலை ஆதரவாளர் இல்லை, பாஜக மேலே பண்பு உடையவன். இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகுதுப்பா, அண்ணாமலைகிட்ட போனால் கட்சியாக வளர்க்கலாம், நம்ம நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரலாம், எல்லாம் போயிடும். ஸோ அண்ணாமலையால் பாதிக்கப்பட போகிறது, மிக அதிகமாக பாதிக்கப்பட போகிறது தமிழக பாஜக, ரெண்டாவது திமுகன்னு சொல்லலாம். எப்படி சார் திமுக பாதிக்கப்படும்? திமுகவுக்கு எதிர்ப்பு குரல் கொடுக்கறதுக்கு அதிமுகவுக்கு வாய்ஸ் இல்லை. இப்போ விஜய் வந்துட்டாரு, விஜய் வந்துட்டார். ஆனாலும் விஜயோட விஷயம் தெரிஞ்சவர் அண்ணாமலைங்கிறது ஒரு உண்மை. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் சார், நீங்க சொல்றது. ஆனா விஜய் வந்து அண்ணாமலை அளவுக்கு இறங்கி அடிப்பாரான்னா அடிக்க மாட்டார். ஓகே சார், நீங்க சொல்றது எல்லாமே ஃபேக்ட் சார். அது டிஎம்கே வந்து ஆளுங்கட்சியா இருக்கணும். டிஎம்கே கிட்ட நீங்க பவரே இல்லையே சார். எதிர்கட்சி எதுக்கு வந்து அண்ணாமலை விமர்சனம் பண்ணணும்? ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்ணாதானே அண்ணாமலைக்கு பவர். நான் ஒன்னே ஒன்று கேட்கறேன். கே நேரு மேல எஃப்ஐஆர் போட சொன்னது யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்ல, சுப்ரீம் கோர்ட். போன கவர்மெண்ட்ல அதை வந்து நிறைவேற்ற மாட்டீங்கன்னு கோர்ட்டுக்கும் தெரியும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் தெரியும், சிபிஐ தெரியும், ஹோம் மினிஸ்டருக்கும் தெரியும். தேர்தல் வந்தது, இன்டரிம் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின், அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. ஆட்சிக்கு வந்து 2 மாதம் ஆகுது, எஃப்ஐஆர் போடலையே. இந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுப்பார் அண்ணாமலை. ஓகே, நான் என்ன சொல்ல, இது வந்து விஜய் மேலே குத்தமாக சொல்ல, இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து திமுகவுக்கு குடைச்சல் கொடுத்து, விஜய்க்கும் குடைச்சல் கொடுத்து, ஒரு 2 பேருக்கும் இதுன்ற மாதிரி பண்ணிட்டு, திமுகவும் பாஜகவும் சேர்ந்தா திமுகவை தாக்கி நேற்று வரைக்கும் சனாதனம் நீங்களே இப்போ சனாதன தொடர்ச்சி எறியப்பட்டதா, அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டு இன்கன் உருவாக்குவார். இன்டைரக்டாக இது டெல்லி பாஜக அடிக்குமானா அடிக்கும், ஆனால் திமுக அதிகம் தாக்குவார். அந்த கொலாட்ரல் டேமேஜில் டெல்லி பாஜக பாதிக்கப்படும். நாளைக்கு தேர்தல்னு வந்து வச்சுக்கோங்க, திமுக அதிமுக ஒரு கூட்டணியில் போடுது, விஜய் ஒரு கூட்டணியில் போடுறாரு, இவர் வந்து அதிமுக சேர மாட்டார், தனித்து போட்டுவிடுவார்னா எதிரி யாராக இருக்கும்? திமுக. கொலாட்ரல் எதிரி பாஜக, விஜய். அப்படி தானே இருக்க போகுது. ஓகே, அப்படின்னா வருங்கால அரசியல் என்பது விஜய் வெசஸ் உதய் வெசஸ் அண்ணாமலைன்னு போதா? விஜய் வெசஸ் அண்ணாமலை தான் முதல்ல இருக்க போகுது. எப்படி சொல்ல? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 2-3 ஆண்டுகளில் திராவிட கட்சிகள் வந்து ரொம்ப க்ஷீணமாயிடும், விசிகெல்லாம் வளர்ந்துடும். இந்த திராவிட கட்சிகள் இதை விட இன்னும் கொஞ்சம் கீழ் லெவலில் போகும்னு என்னோட ஐடியா. ஏன்னா தேர்தல் என்பது மக்கள் ஆதரவு தான். மக்கள் ஆதரவு சார். மக்கள் ஆதரவு தான். விஜய்க்கு 34, திமுகவுக்கு 24, அதிமுகவுக்கு 21% கொடுத்துருக்காங்களே. பெரிய அளவு விஜய்க்கு ஒன்றும் மக்கள் வந்து வெற்றியை வாரி கொடுக்கலையே. இனிமே கொடுக்கலாம். ஏன்னா போன தேர்தலில் விஜய் வருவாரான்னு தெரியாதவன் ஓட்டு போடாதவன் நிறைய பேர் இருந்தோம். இப்போ விஜயோட செயல்பாடுகள் பிடிச்சி போச்சு வச்சுங்க, நல்லா பண்றாருன்னு தெரிஞ்சு போச்சு சார். எனி கவர்மெண்ட் ஒவ்வொரு நாளும் அன்பாப்புலர் ஆகிக்கிட்டே தானே சார் இருக்கு. அன்பாப்புலர் ஆகிட்டு இருக்க செய்கிற காரியங்கள், அவர் செய்கிற காரியங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஃபார்மர், விவசாயிகள்லாம் போராட்டம் பண்ணுறான்னு சொல்லலாம். ஆமாம், போராட்டம் பண்ணுறாங்க. ஆனால் அவர் ரிசர்வ் பேங்கை கோட் பண்ணுறாரு. ரிசர்வ் பேங்கோட மேக்ஸிமம் எங்களால் பண்ண முடியும். ஏன்னா ரிசர்வ் பேங்கை நம்பி தான் ஒரு மாநில அரசாங்கம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்குது. அது நம்ம கான்ஸ்டியூஷன் பிரகாரம் ஃபெடரலிசம் அப்படி தான் இருக்குது. ரிசர்வ் பேங்கை மீறி எந்த வங்கியும் ஒன்றும் பண்ண முடியாது, எந்த மாநில அரசும் ஒன்றும் பண்ண முடியாது. நிர்மலா சீதாராமன் மனசை வச்சாவிட முடியாது. ஆர்பிஐ மலோத்ரா நோன்னா நோ. ஸோ அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லிட்டார். இது ஆனால் அந்த மக்களுக்கு வந்து ஒரு ஆசை இருக்கும், நம்ம அதிகமாக இருக்குது. இப்போ கூட்டுறவு தள்ளுபடி கூட ஒரு கணக்கு வச்சு தள்ளுபடி பண்ணார். ஸ்டாலின் வந்து மகளிர் உரிமைத்தலை தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பெண்களுக்கு கொடுத்தாரா? ஒரே கேள்வி கேட்குறேன். அத்தனை பெண்களுக்கு கொடுத்தாரா? கொடுக்கலையே. எங்கள் வீட்டு சரவண்மேடுக்கே கொடுக்கலையே. அப்புறம் அவங்க டிசர்விங் தான். நீங்கள் 1 லட்ச ரூபா வாங்குற லேடி கொடுக்காமல் இருக்கிறது நியாயம். ஏன்னா 1 லட்ச ரூபா அவங்களுக்கு 1000 ரூபா தேவையில்லைன்னு. 500 ரூபா 1000 ரூபா வாங்குற மனங்களில் விட்டு போனாங்க. எவ்வளோ பேர் நான் கட்டுறேன். ஸோ அதனால் வந்து மக்கள் திட்டங்களால் பயனடைதல் மட்டுமே போட மாட்டாங்க. அந்த அரசாங்கத்தின் செயல்பாடுகள், ஸ்டாலின் அரசு செயல்பாடு குறை இருந்தது. அதிகாரிகள் நடத்திய ஆட்சி, அரசியல்வாதிகள் இது எங்கிட்ட ஒரு ஃபார்மர் மினிஸ்டர் சொன்னார், நாங்கள் தோற்று போனதுக்கு எங்கள் தலைவர் தப்பு இல்லைப்பா, 4 அதிகாரிகள் காரணம்.
கட்டி வச்சு அடிக்கணும் அவங்கள. என்ன ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? ஏமா எங்களை அவங்க பாருங்க 4 பேர் ஜாலியாக போய் உட்காந்துட்டு இப்போ பென்ஷன் வாங்க போகிறாங்க, அதே சம்பளத்தில் வாங்கிட்டு இருக்காங்க, சுயல் வழக்கு போட்ட காரில் போகிறாங்க, நாங்கள் தான் மாட்டின்னு முடிக்கிறோம். நான் சொன்னேன் உங்கள் தலைவர் எங்கே புத்தி போச்சுன்னு கேட்டேன். இந்த மாதிரி ஒரு பாவக்கவாதங்கள். ஸோ இது வந்து பாப்புலராக இல்லையாங்கிறது விஜயோட நடவடிக்கையை பொறுத்து. ஓகே. ஆனால் விஜய்க்கு திருச்சி நல்ல கூட்டம் கும்பல் வந்து க்ரௌட் வந்தது. அவரே க்ரௌடை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதாக கேள்விப்பட்டோம். அவர் ஏன்னா அவருக்கு அந்த கரூர் மைண்டில் ஓடிட்டே இருக்கவர். சரி போதும்னு சொல்லிட்டாராம். அவர் சொன்னாராம் 1.5 லட்சம் வாக்காளர் 1.5 லட்சம் வீட்டுக்கு போய் என்னால் தேங்க்ஸ் சொல்ல முடியுமா? ரெப்ரஸன்டேட்டிவ் மாதிரி கூப்பிட்டு எப்படி கரூர் பீப்புள் ரெப்ரஸன்டேட்டிவ் கூப்பிட்டு பண்ணாரோ. ஆனால் விஜய் வெளியில் போக ஆரம்பிச்சிட்டார். இனிமே போவார்னு கேள்விப்படும். ஸோ அண்ணாமலையுடைய அரசியல் பயணம் எப்படி போக வாய்ப்பு இருக்கு? ஒரு இடைத்தேர்தல் வேற தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது. அதுல எதுவும் கண்டெஸ்ட் 4 இடைத்தேர்தல். ஆமா, அதான் இடைத்தேர்தல் வரப்போ தான் தொகுதியை சொல்ல இடைத்தேர்தல் வரப்போகுதுன்னு சொல்றேன். அதுல வந்து எத்தனை தொகுதிகள், எத்தனை எம்எல்ஏக்கள் இன்னும் ராஜினாமா பண்ணுவாங்க நமக்கு தெரியாது. மதிமுக வந்து விஜய் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் அதிக சிக்னல்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் தொகுதி கூட அதிகமாகலாம். நான் அதுக்காக தான் இடைத்தேர்தல் வர பிரேமலா தவிர மீதி எல்லாரும் ராஜினாமா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், நீங்க சொல்றபடி பார்த்தா வந்து தேமுதிக மட்டும் தான் திமுகவோட கூட்டணியா இருக்க போறாங்க, மற்ற எல்லாருமே வந்து ராஜினாமா பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறீங்க. இடைத்தேர்தல் வரப்போகுது, அண்ணாமலை எதுவும் பார்க்கலாமா? இடைத்தேர்தல் களத்துல பார்க்கலாமா? கண்டெஸ்ட் பண்ணுவாரா? அண்ணாமலை வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கட்சி சிம்பல் சின்னம் கொடி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ரகசியமாக வச்சிருக்கிற வெளியில் சொல்லன்னு பெருந்துறையில் போட்டி போட வாய்ப்பு இருக்கிறதா கேள்விப்படுறோம். ஏன்னா போட்டி போட்டால் கூட, ஏன்னா டிபெண்டிங் ஆன் த மூவ். இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே பாய்காட் பண்ணிட்டு வச்சுங்க ஒரு கால். டிஎம்கே பண்ணுறதுக்கு சான்ஸ் கம்மி. ஏன்னா அவங்க எதிர்கட்சி, பிரதான எதிர்கட்சியாக இருந்து போட்டி போடாமல் இருக்க முடியாது. அதிமுக வந்து 3வது 4வது இடத்துக்கு வர தயாராக இல்லை. அண்ணாமலை இந்த சிச்சுவேஷனை வாட்ச் பண்ணுவார். முதல்ல யார் போட்டி போடுறா, யார் போட்டி போடலன்னு. போட்டி 2 பேருமே போடலன்னா அவர் குதிச்சிட்டாருன்னா விஜய் அண்ணாமலைன்னு ப்ரூவ் ஆகிடும். ஓகே. ஏன்னா 2 பேர் பயந்துட்டு போயிட்டாங்கன்னு அப்படி தான் பேசுவாங்க. நீங்கள் வேறு 1000 ரீசன் கொடுத்தாங்கன்னா 2 திராவிட கட்சியை பயந்து ஓடி போச்சுன்னு. திமுக போட்டி போட்டு அண்ணாமலை 2வது இடத்துக்கு வந்தாலும் திமுக மேலும் அசிங்கப்படும். ஓகே, அதுவும் சொல்ல முடியாது. எடப்பாடி விட்டுருங்க, எடப்பாடி 4வது இடத்துல வந்தாலும் வரலாம். திமுக 3வது இடத்துக்கு வந்து அண்ணாமலை 2வது இடத்தை பிடிச்சிட்டாருன்னா, அண்ணாமலை ஜெயிச்சிட்டாருன்னா, ஒரு கால் திமுகவை ஜெயிச்சிட்டாருன்னா அவர் புகழ் எங்கேயோ போயிடும். இதெல்லாம் டெஸ்டிங் கிரவுண்டாக விஜய் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்க. இடைத்தேர்தலில் இப்போ இந்த முழு ஆட்சி அவர் அமைச்சிருப்பார். அந்த பண்ண தவறினால கொஞ்சம் இப்போ 108 முடிஞ்சுது. அண்ணாமலை அதுலேருந்து கத்துண்ட பாடங்கள் பெருந்துறையில் போட்டி போட்டு ஜெயிச்சிட்டான்னா நம்ம கட்சியை வளர்த்துடலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கலாம். அவருக்கு கூட நிறைய சினிமா பிரபலங்கள், முன்னாள் கதாநாயகர்கள், இந்நாள் கதாநாயகர்கள், இசையமைப்பாளர்கள் எல்லாம் கூட இருக்கிறதா கேள்விப்படுறோம். அவங்க எந்த அளவுக்கு கட்சியில் ஒட்டி இருப்பாங்களா, அட்வைசராக இருப்பாங்களா, என்னவா இருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் வந்து நிறைய இளைஞர்கள் எடுக்க போகிறதா கேள்விப்படுறோம். இளைஞர்கள் யூத் நிறைய வச்சு கட்சியை வளர்க்க போகிறார். ஏன்னா அவர் கூட ஈடு கொடுக்குற அளவுக்கு வயசானவங்களை அர்ஜுனமூர்த்தி மேபி ஜாயின் பண்ணலாம், தெரியாது. அந்த மாதிரி ஒரு படித்தவர்கள், எஜுகேட்டட் பீப்புள் வச்சு ஆட்சி பண்ணோம், கட்சியை நடத்தணும்னு பிளான் பண்ணுறதா கேள்விப்படுது. அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து அண்ணாமலை நாட்டம் ஆரம்பம்னு சொல்கிறீங்க. அதிரடி ஆட்டம் ஆரம்பம் சார். அண்ணாமலை நாட்டம் ஆரம்பம்னு சொல்கிறீங்க. தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு ஒரு புதிய சக்தி வந்துருச்சு, யாருமே எதிர்பார்க்கல. விஜய் முதல்வர் ஆகிட்டாரு, திமுக 2வது இடத்துக்கு போயிட்டாங்க, அதிமுக 3வது இடத்துக்கு போயிட்டாங்க. அவங்கள வந்து நம்ம வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட முடியாது. அவங்க வந்து பழந்தொன்னு அதிகாரத்தில் கொட்ட போட்ட கட்சி. உங்களுக்கு தெரியும் எப்படி அவங்க வந்து அதிகாரத்துக்கு வந்தாங்க, என்ன பண்ணாங்க, இன்னும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ பெரிய முதலைகள் விஜய் அவங்கள போட்டி போட்டு வந்துட்டாரு. விஜய்க்குன்னு ஒரு திரை கவர்ச்சி இருக்குது, சினிமா பேக்ரவுண்ட் இருக்குது. அண்ணாமலைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ரசிகர் பட்டாளம் இருக்காங்க, அண்ணாமலைக்காக உயிரை கொடுக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் இருக்காங்க. நான் வந்து அவரையும் நான் குறைச்சி மதிப்பிடல. ஒரு 3 ஜெயண்ட் இருக்காங்க சார். பாஜகன்னு ஒரு கட்சி இருந்தால் கூட ஒரு கட்டமைப்பு இருக்குது, அதில் வந்து அவரால் நீச்சல் போட்டு வந்துட முடியும். ஒரு புதிய கட்சி வேற ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்னா சுனாமியில் வந்து எதிர்நீச்சல் போடுற கணக்கில் சார் இது அண்ணாமலைக்கு என்ன சார் சவால் இருக்குது? இது விஜயே சொல்லிட்டாரு, நான் சினிமா கவர்ச்சியில் வரலன்னு சொல்லிட்டாரு. சினிமா கவர்ச்சியில் வரல, என் மேல் நம்பிக்கை வச்சானுங்க ஓட்டு போட்டான்னாரு. சரி, அண்ணாமலைக்கு இப்போ யாரை கூட சொன்னாங்க விஜய் அண்ணாமலை கை கோத்தா என்ன பண்ணுறதுன்னு. திமுக அதிமுக கை கோர்க்கும்போது விஜய் அண்ணாமலை கை கோத்தா என்ன தப்பு எதிர் சொல்ல முடியாது. நம்ம தமிழ்நாட்டில் அறுதிட்டு இதுதான் நடக்கும். ஏன்னா திமுகவும் அதிமுகவும் பிஜு பட்நாயக், நவீன் பட்நாயக் அப்பா சேர்த்து வைக்கிறது ட்ரை பண்ணது. நான் பத்திரிகையாளர் நடந்தப்போ எனக்கு நல்லா தெரியும். 2 பேரும் கை கோக்க, எம்ஜிஆர் கலைஞர் கை கோக்க வச்சு சேர்த்தோட பார்த்தாரு. அப்புறம் ஏதோ ஒருத்தர் தப்பாக பிடிச்சி போச்சு. அதுக்கு நான் அதிமுக திமுக ஒன்றா சேருன்னு சொல்ல, இந்த மூவுக்கே எதிர்ப்பு தெரிவித்தார் கனிமொழின்னு கேள்விப்படுறோம். கலைஞர் ஆன்மா மன்னிக்காதுன்னு சொன்னாங்களாம் அவங்க. நீங்கள் அதிமுக ஏன்னா சொன்னாங்களாம்
கலைஞர் மனத்தை புண்படுத்திட்டு வெளியில் போனவர் எம்ஜிஆர். என்ன காரணமாக இருக்கலாம். 10 வருஷம் ஆண்டுகள் அப்பா வந்து முதலமைச்சராக இல்லாமல் எதிர்கட்சியில் உட்கார வச்சார் எம்ஜிஆர். அப்படிப்பட்ட எம்ஜிஆர்கிட்ட போய் நீ கூட்டு சேர்ந்தீங்கன்னா மனசாட்சி என்ன பண்ணுன்னு கேட்டது. அப்புறம் வித்ரா பண்ணிட்டாங்க. ஸோ அது 2 பேருமே சேர்றதுக்கான அறிகுறிகள் இருந்து நாளைக்கு விஜய் ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்துட்டார் வச்சுங்க, 2 பேரும் ஒன்றா சேர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே. திமுக அதிமுக ஒன்றா கழிச்சிட்டு என்ன கொள்கையே பழங்க ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஒன்று தான். இப்போ திமுகவில் எல்லாம் விபத்திட்டு இருக்கிறாங்க, சனாதனம் எல்லாம் பேசுகிறாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் கொஞ்சம் மாற்றிப்பாங்க, டோன் பண்ணி 2 ஒன்றா. ஏன்னா விஜய்ன்ற ஒரு மாபெரும் சக்தி எதிர்க்கிறதுக்கு துண்டு துண்டாக இருந்தால் போகிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே. மொத்தமாக பலம் இருந்தால் ஒரு எதிர்க்கலான்னு. அண்ணாமலையோட சேலஞ்சு 2 ஒன்றா சேர்ந்தால் என்ன நடக்கும்னு ஒரு சேலஞ்ச். ஓகே. 2வது சேலஞ்ச் வந்து அவர் டெஸ்டிங் த வாட்டர்ஸில் இருக்கார். இந்த பெருந்துறையில் ஜெயிச்சிட்டாருன்னா 2வது இடத்துக்கு வந்தார்னா பிரமாதமான லெவலில் வந்துடுவார். இல்லை என்றால் அவருடைய ஆதரவாளர்கள் ரசிகர்களை மட்டுமே நம்பி கட்சி ஆரம்பிக்க முடியாது. மக்கள் செல்வாக்கு. எஸ், மக்கள் செல்வாக்கு. விஜய்க்கு வந்து மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருந்தனால தான் 108 வந்தது. அந்த மக்கள் செல்வாக்குக்கு காரணம் சினிமா சார். நான் அப்படி சொல்ல, மக்கள் விஜய் என்ற பேர் நோன் நேம். எஸ், நோ நேம். நோன் நேம்னு வச்சுக்கோங்க. எஸ், நோ நேம். எம்ஜிஆர் மாதிரி மக்கள் செல்வாக்கு இல்லைன்னு வச்சுக்கலாம். ஆனால் நோன் நேம் விஜய்னு எல்லா குழந்தை கூட தெரியும். ஆனா அண்ணாமலைக்கு அந்த சவால் இருக்கு. அண்ணாமலை பேர் தமிழ்நாடு முழுக்க தெரியும். ஆனா வந்து அந்த மக்கள் சக்தி, மக்கள் ஆதரவு அப்படின்னு பார்க்கும்போது நீங்க கேட்கறீர்கள் என்னன்னா, விஜய் வந்த பிறகு வெற்றிடம் இல்ல. விஜய் வரதுக்கு முன்னாடி வெற்றிடம் இருந்தது. ஆமா. திமுக அதிமுக மாற்றா தேடிட்டாங்க. அண்ணாமலை வந்தா அந்த கேப்ல உள்ள பூந்து வந்துருப்பாரு. 18% வரைக்கும் வாங்கினா 25% வந்தாலும் ஆட்சி பிடிச்சிருப்பார். விஜய் இந்த இடத்துக்கு கேப்சர் பண்ண உடனே அவருக்கு இப்ப செகண்ட் பிளேஸ் ஆயிடுச்சு நேச்சுரலி. ஆனா எனக்கு என்ன தோணுது, கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்நாடு சின்னவர் யாராவது விஜய் வரும்னு எதிர்பார்த்தாங்களா? இல்ல, நிச்சயமா இல்ல. டிஎம்கே மாத்தி வரும். நம்மளே கூட பேசிருக்கோம். அடுத்த ஆட்சி அதிமுக ஆட்சி தாங்க, ஜனங்க மாத்தி தான் ஓட்டு போனாங்க. அப்படியே தூக்கி ஆச்சாங்க ஜனங்க, புரட்டி போட்டாங்க. ஸோ புரட்டி போட்டவங்களால குப்புறப்படுத்தினாங்க 2 பேருமே. ஸோ கொஞ்ச நாள் க்ஷீணமாக போச்சு வச்சுங்க. விஜய் வர்சஸ் அண்ணாமலைன்னு வந்ததுன்னா பவர் அதிகமாகிடும். அப்போ 2 இளைஞர் 2 பேரும் ஒரே ஏஜ் குரூப்பு, 5 வயசு முன்ன பின்ன, 2 பேருமே திறமையான இளைஞர்கள், மக்கள் மீது நம்பிக்கை உள்ளவர், மக்கள் அவங்க மீது நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஏன்னா திராவிட கட்சிகள் போதும்னு முடிப்பாங்க. இந்த தேர்தல் நம்ம கற்றுக் கொடுக்கும் பாடம், திராவிட கட்சிகள் வீழ்ச்சி அடைஞ்சுன்னா கண்டிப்பாக வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இல்லைன்னா ஏதாவது ஒரு திராவிட கட்சி ஜெயிச்சிருக்கும். ஜனங்க ஃபெடப் திராவிட கட்சிகள். பெரியாரிசம், அண்ணாயிசம், இந்த மாதிரி இசமே வேண்டாம், நெப்போட்டிசம் வேண்டாம், எல்லாம் இந்த மாதிரி இது தான். ஏன்னா எதிர்கட்சியாக இருக்கும் போதே வீரமணி ஸ்டேட்மெண்ட் விட்றாரு, பாப்பானை கொண்டு போய் நீங்கள் மந்திரி ஆக்குனீங்கன்னு. அதே எடுத்து திருமாவளவன் கட்சி அவரால் பேச முடியுமா? டின்னு கட்டிடுவாங்க. பெரியார் திடலே இருக்காதாங்க. ஸோ இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் ஐ திங்க் அவர் பையனை வச்சுட்டாருன்னா, பையன் அன்பு இந்த மாதிரிலாம் பேசக்கூடிய நெருங்கிய நண்பர் தான், அடையாறில் இருக்கார். இந்த மாதிரிலாம் கான்ட்ரவர்சி பண்ண மாட்டேன். இவர் இன்னும் பழைய பெரிச்சாளி, ஏன்னா மணியமை கொடுத்த பணங்கள்லாம் இருக்கிறதால பண்ணிட்டு இருக்காரு. ஆகவே அவங்கெல்லாம் எலிமினேட் ஆனாவிட்டு 2 திராவிட கட்சிகள் ஒன்றா சேர்ந்தா ஓரளவுக்கு பவர் வரும். பட் என்னமோ என்னை பொறுத்தவரை சினாரியோ விஜய் வர்சஸ் அண்ணாமலையும் தான் வரும்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். அப்போனா தமிழ்நாடு பாஜக நிலைமை சார்? வெண்டிலேட்டர். இப்போ வெண்டிலேட்டர் தான் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? வெண்டிலேட்டர்லேயே இருக்கும். வெண்டிலேட்டர்லேயும் 2 வருஷம் நான் பார்த்துருக்கோம். ரிலேட்டிவ்ல 2 வருஷமா இருந்திருக்கேன் வெண்டிலேட்டர்ல. தமிழ்நாடு பாஜக வெண்டிலேட்டர் எடுத்தீங்கன்னா காலி. வெண்டிலேட்டர்ல இருக்கும். எத்தனை காலத்துக்கு, எத்தனை வருஷத்துக்கு? எத்தனை வருஷம் மோடி அமித்ஷா ஃபீல் பண்ணாங்களோ அத்தனை வருஷம் வெண்டிலேட்டர். செலவாகுமே சார் அதுக்கு? அது கொடுத்துட்டு போறாங்க டெல்லியில. இப்போ மட்டும் செலவு இல்லாமல் இருக்குது. கொடுத்த பணத்தெல்லாம் சுருட்டிங்க. தேர்தலுக்கு 25 கோடி கொடுத்தா 24.5 கோடி செலவு பண்ணி 24 கோடி சுருட்டிங்க. தமிழ்நாடு பாஜகவுக்கு முடிவுரை எழுதியது யார் சார்? அவங்களே தான். பஸ்மாசுரன் ஒருத்தர் இருந்தார், தள்ள கை வச்சு பஸ்மமாக போனார். அது இவங்களே தள்ள கை வச்சு. அண்ணாமலையினால பாஜக அழியாது. அண்ணாமலை அடிக்க விட மாட்டார், அவருக்கு பிடிக்கல வளர்ந்துட்டார். இவங்களே பஸ்மாசுரம் மாதிரி. ஆனால் தமிழ்நாடு பாஜகவை டெல்லி சீன்றது கூட கிடையாது. டெல்லியில் போன யாரையும் பார்க்குறதே கிடையாது. முன்னெல்லாம் தலைவர் டெய்லி போய் உட்கார வைக்கிறது 10 லட்சம், நிற்க வைக்கிறது 5 லட்சம், அப்புறம் சாப்பிட்றதுக்கு 10-20 லட்சம் வாங்கிட்டாங்க பாருங்கள். அதெல்லாம் காலி. இப்போது தமிழ்நாடு பாஜக தலைவர் ஒருத்தருக்கு 2-3 பேர், சக்கரவர்த்தி, எஸ்ஆர் சேகர், அந்த மாதிரி பிஎஃப் தவிர யாருக்கும் மரியாதையே கிடையாது டெல்லியில். ஓகே. ஏன்னா அந்த அளவுக்கு நடந்துக்கிறாங்க. அவன் டெல்லியில் சொல்கிறாங்களா, பணத்தை கொடுத்து சாப்பிட்டா எங்கேயும் ஜெயிக்க முடியும், பணம் அடிக்கிறதுல மோடி சொல்லலாம் என்ன தான் தலை ஆட்சிக்கு இதை விட என்ன பண்ண முடியும்னு கேட்குறாங்க. ஸோ தமிழ்நாடு பாஜகவுக்கு முடிவுரை எழுத போகிறது தமிழ்நாடு பாஜகவினரை தவிர வெளியிலேருந்து யாரும் வரப்போகிறது இல்லை. ஆர்எஸ்எஸ் சும்மா இருக்க மாட்டாங்களே சார்? அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க இந்த நடக்கக்கூடிய சினாரியோலாம் பார்த்து? ஆர்எஸ்எஸ் வேடிக்கை பார்க்குது. அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. எங்கள் அமைப்பு செயலாளர் போட்டு 2 வருஷம் ஆச்சு.
கேசவ நாயர் இருந்த வரைக்கும் அவரை கரிச்சு கொட்டினாங்க எல்லாரும். இது நல்லதோ கெட்டதோ அவர் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார். அப்புறம் ஏன் அமைப்பு யாரும் வரமாட்டேன்றாங்களா? அதையாவது உண்மையை சொல்லுங்கள். ஆர்எஸ்எஸ்லேருந்து 2-3 பேர்லாம் அடிபட்டுது. 2-3 பேர் அடிபட்டுது. எல்லாம் பயந்து ஓடி போட்டாங்களா? இல்லை நீங்கள் முடிவு பண்ணலையா? இல்லை பிஜேபி அப்ரூவ் பண்ணலையா? தெரிய மாட்டேங்குது. ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுது தமிழ்நாட்டில்? ஏன்னா ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோலை மீறி பாஜக போயிட்டாங்கிற ஒரு கேள்வி எழும். என்ன டெல்லி பாஜகவே போயிடுச்சு. டெல்லி பாஜக போயிடுது. ஆர்எஸ்எஸ்ல இப்போ வேடிக்கை சைலண்ட் ஸ்பெக்டேட்டர்னு ஒரு வார்த்தை உண்டு. வேடிக்கை அமைதியாக வேடிக்கை பார்க்குறாங்க. மகாராஷ்டிராவில் மட்டும் விதிவிலக்கு எடுத்து விழுந்து வேலை பார்த்து ஜெயிக்க வச்சாங்க. கேரளாலையும் ஆர்எஸ்எஸ் நல்லா பண்ணுறதா கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க உத்தரப்பிரதேசத்தில் அவங்க வேலை பார்க்கவே இல்லை. எங்க உத்தரப்பிரதேசத்தில் வேலையை செய்யணும். அதனால தான் போச்சு. அதனால தான் அயோத்தியில தோத்தாங்க. ஆமாம். அந்த மாதிரி ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு புரியல. ஏன்னா ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்கள்லாம் கட்டுப்பாட்டு இருக்கும். ஓகே. அவங்களுக்கு வந்து தமிழக பாஜக பிடிக்கலன்னு கேட்டால் ஓரளவுக்கு பிடிக்கலன்னு தான் எனக்கு தோணுது. ஓகே. ஏன்னா நான் பேசிய ஆர்எஸ்எஸ் தலைவர்கள்லாம் இவங்க என்ன ஆனால் ஆர்எஸ்எஸ் வந்து என்ன சொன்னாலும் லஞ்சம் ஊழல் கிடையாது, கட்டுப்பாடு உள்ள அமைப்பு, ஒரு டிசிப்ளின் உள்ள அமைப்பு. தமிழ்நாடு பாஜக எங்கே டிசிப்ளின் இருக்குது? எல்லா ஊழல் புகார், எல்லா பாலியல் புகார், எல்லா புகாரும் வந்தாச்சு. அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? பதவியாசை பிடிச்சி அலையிறாங்க எல்லாரும். ஓகே. அதனால வந்து ஆர்எஸ்எஸ் வந்து ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்குதுன்னு தோணும். ரொம்ப நன்றி சுவாமி சார். அண்ணாமலை புதிய கட்சி ஆரம்பிக்க போறாரு. அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்களை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. தமிழ்நாடு பாஜக வெண்டிலேட்டர் இருக்கு. தமிழ்நாடு பாஜக அழிந்ததற்கு தமிழ்நாடு பாஜக தான் காரணம். அண்ணாமலை ஏன் கட்சி ஆரம்பித்தார்னு பல்வேறு விஷயங்களை பற்றி ரொம்ப இப்படியா பேசியிருக்கீங்க. நேரில் எனக்கு பேசியமைக்கு நன்றி சுவாமி சார். நன்றி.